நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இந்தியாவின் பாதுகாவலராக கருதப்படுகிற மறைப்பணியாளர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவை திரு அவை இன்று கொண்டாடி மகிழ்கிறது. இந்தியாவில் பெருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த விழா அர்த்தமுள்ள, இந்தியாவுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்த, அல்லது விசுவாசத்தின் ஆழத்தில் நமது மக்கள் கடந்து செல்ல அநேகர் ஆண்டவருடைய பாதையை அறிந்து ஆண்டவருக்குள் ஓடி வருவதற்கு உதவியாயிருந்தவர் இந்த அன்பு புனிதர் புனித பிரான்சிஸ் சவேரியார். மறைபரப்பையே தன்னுடைய அடிப்படை பணியாக வைத்து பணியாற்றிய இந்த புனிதரனுடைய சிறப்பான விழாவில் இறை அருள் நம்மையும் நிறைத்து வழிநடத்த மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று திருப்பாடல் 117 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற மாற்கு 16:15 வார்த்தைகள் நமக்கு அருளப்படுகிறது. நாமும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை எடுத்து செல்லுகிற சாட்சியாய் விளங்க அருள் வேண்டி மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது: பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பிற இனத்தாரும் ஆண்டவரை அறிந்து போற்றக்கூடிய ஆற்றலாய் விளங்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்பி தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய போது 3 அரசர்கள் திருக்காட்சி பெருவிழா என்ற அடிப்படையில் இதோ நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நாளை பிற இனத்தாரின் ஒளியான ஒரு நாளாக அடையாளப்படுத்தி மகிழ்கிறோம். அனைவருக்கும் ஆண்டவர் சென்றடைய வேண்டும் என்கிற உண்மையை நாம் உணர்ந்தவர்களாய் அதே அருள் நம்முடைய நாட்டில் எல்லோருக்கும் பரவி கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம்
நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கிற போது நிலை பெற்றிருக்கிற அவரது உண்மையைத்தான் நாம் அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். அவர் காட்டும் மாறாத அன்பையே நாம் அனைவருக்கும் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். மத பேதங்களையோ அல்லது இன உணர்வுகளையோ சாதிய உணர்வுகளையோ வெளிப்படுத்தி நாம் கடவுளுடைய அந்த மாறாத பேரன்பை மறைத்து விடாதபடி செயல்பட அருள் வேண்டி மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியின் ஒளியாக மாறிட வேண்டுமென்று எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய இரக்கத்தின் சாட்சியாய் விளங்க எங்களை பலப்படுத்தும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.